Hi friends, I am Mohan from Krishab Academy. So இந்த வீடியோ பதிவில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களோட இரண்டாவது பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்லயே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு பக்கமா நம்ம பிரம்ம சமாஜத்தை பத்தி மட்டும் பார்த்திருப்போம். இப்போ அடுத்த சமாஜங்கள் பிரம்ம சமாஜத்துக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம். பிரம்ம சமாஜத்தின் ஒரு கிளை இயக்கமாக தான் இருந்திருக்கும். சரிங்களா? இந்த பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான பகுதி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதி. மகாராஷ்டிரா பகுதியில் இருந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட மற்றொரு இயக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். ஸோ பிரார்த்தனா சமாஜம் பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக பம்பாயில் 1867 மார்ச் 31. இதுல பாத்தீங்கன்னா டேட்டா அந்த டேட்டோட இருக்கும். சரிங்களா? அது 28, இது 67, மற்றது 75 அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? பிரார்த்தனா சமாஜம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தனா அப்படிம்பாங்க, சில இடத்துல பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னா இந்த பெரிய மாமனிதர் தான், ஆத்மராம் பாண்டுரங். இவரோட காலம் 1825 to 98. சரிங்களா? அதாவது பிரம்ம சமாஜத்தின் ஒரு முக்கியமான ஆளுமையான கேசப் சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, சந்திரசேகர் எல்லாம் ஒருத்தர் தான். சரியா? அவர் என்ன பண்றாருன்னா பம்பாயில பயணம் செய்யும் போது பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் ஒரு உற்சாகமும் கொடுக்கிறார். ஸோ அதை பொறுத்து தான் 1860 அவரது வழிகாட்டுதலின்படி தான் ஆத்மராம் பாண்டுரங் என்ன பண்றாரு, பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவிக்கிறார். இதோட இவரோட இது முடிஞ்சு போயிடும். ஆத்மராம் பேர் நிறுவனார் தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா? பிரார்த்தனை சமாஜம் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தை போன்றே இருந்தாலும் மகாராஷ்டிராவில் இருக்கிற துறவிகளின் பக்தி மரபோடு பார்த்தீங்கன்னா அது ஒரு உளவுபூர்வமான தொடர்பை கொண்டிருந்தது. சரிங்களா? இதோட இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சமூகத்தில் கடனிலை உள்ள பெண்கள் தொழிலாளருக்கு கல்வி வழங்குவதை பிரார்த்தனை சமாஜம் மிகப்பெரிய அளவில் ஊக்குவித்திருக்கும். அதை தொடர்ந்து சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவைகளுக்கு பார்த்தீங்கன்னா மறுமணம் பண்றது, கைம்பெண்களுக்கு மறுமணம் பண்றது, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தாழ்த்தப்பட்டோர் அவர்களோட மேம்பாடு, இந்த மாதிரியான சீர்திருத்த பணிகளில் மிகப்பெரிய அளவு கவனம் செலுத்திருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா சதி அப்படி போகும்போது இவங்க கல்விங்கிற மாதிரி வருவாங்க. சரிங்களா? பிரார்த்தனை சமாஜம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மை பெற்றதுக்கு காரணம் அதில் இருந்த உறுப்பினர்கள், மிக முக்கியமாக மேன்மை பெற்ற 2 உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா RC பண்டர்கர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே. இந்த மகாதேவ் கோவிந்த் ரானடே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மனுஷருங்க மகாராஷ்டிராவில். சரிங்களா? அவரை பற்றி நான் தனியாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இவங்க இது இல்லாமல் KT தெலங்னு ஒருத்தர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய மகாராஷ்டிராவை சேர்ந்த தேசிய இயக்கங்களுக்கு தலைமை வகித்த நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ண ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த மாபெரும் மனிதர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. சரியா? இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1842 ஜனவரி 18 பிறக்கிறாரு. 1870களில் பிரார்த்தனை சமாஜத்தில் இணையறாரு. சரியா? இவர் ஒரு நீதிபதி. சரிங்களா? அது பாருங்க, அதுதான் அவரோட ஒரிஜினல் போட்டோ. சரியா? இவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட பகுதிகளில் மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒருவர். மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ்னே சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் மராத்திய வரலாறு, சிவாஜி இருக்கார் இல்லையா, சிவாஜி எப்படி வந்தார் அப்படிங்கிற மராத்திய வரலாறை பற்றியும் பல்வேறு புத்தகங்களை எழுதியுள்ளார். சரியா? பிரார்த்தனை சமாஜத்தை சேர்ந்த இவர் பிரார்த்தனை சமாஜம் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரவு பள்ளிகள் நடத்தியிருக்காங்க, அனாதை இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இடங்களை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இடங்களை கொடுத்துருக்கு. சரியா? அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வேலை செய்யாம சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவங்களால படிக்க முடியாது, அதனால வேலைக்கு போயிட்டு இரவு பள்ளி நடத்திருக்கு, குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே. சரியா? ரானடேவோட ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் காங்கிரஸ்ல ஒரு பெரிய ஆளுங்க. சரிங்களா? காங்கிரஸ்ல பெரிய ஆள். 1887 தேசிய சமூக மாநாடு, இந்திய சமூக மாநாடு எல்லாம் ஒரே அமைப்பு தான், ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. சரிங்களா? காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1885 நடக்குதா, இவர் காங்கிரஸ்லேயே இவர் பெரிய ஆள் தான், தொடக்க கால காங்கிரஸ்ல. ஸோ அந்த காங்கிரஸ்ல இருந்துகிட்ட 87 தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் மாசத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட அந்த மாநில மாநாடு கூட இல்லையா, அந்த மாநாடு முடிஞ்ச அடுத்த நாள் இவரோட சமூக மாநாடு நடப்படுது. எப்பயா இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா டேட்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு முடிஞ்ச அடுத்த நாள் காங்கிரஸ்ல என்ன பேசுவாங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு பேசும்போது இவர் அந்த சமூக மாநாட்டில் விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன பண்ணலாம், பெண்கள் எப்படி முன்னேற்றலாம்,
குழந்தைகள் கல்வி, பெண் கல்வி எப்படி கொண்டு போலாங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை அந்த மாநாட்டில் கேட்பார். சரிங்களா? இவரோட ஆழமான அறிவும் கூர்மை திறனும் இவரோட அந்த சேவை மனப்பான்மையும் பிரம்ம சமாஜம் மேற்கிந்திய பகுதியில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு பெற காரணமாக இருந்தது. சரியா? இந்த தேசிய சமூக மாநாடு இல்லாமல் இவர் முக்கியமாக 3 அமைப்புகளை உருவாக்கியுள்ளார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்வி கழகம் 1884. விதவைகள் மறுமண சங்கம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது விதவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எப்படி வந்து அந்த கைம்பெண்களை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது மாதிரி அவங்களோட மறுவாழ்வுக்காக ஒரு இயக்கம். பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீர்திருத்த இயக்கம். முக்கியமான இவரோட அமைப்பு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தக்கான கல்வி கழகம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு இயக்கம். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவு கல்வியை மக்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் எஜுகேஷனல் சொசைட்டி, தக்கான கல்வி கழகம் 1870. இவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தவார்கர் அப்படிங்கிறவருக்கு இது இந்த பொறுப்பேற்றுகிறார். சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளிதழ் நடத்தியிருக்காரு. அந்த நாளிதழோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து பிரகாஷ். ஆங்கிலேய மராத்திய நாளிதழ். அது சமூக மத சீர்திருத்தத்தின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் எம்ஜி ரானடே அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு நாளிதழ். பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து பிரகாஷ். இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குங்க. மேற்கத்திய மறுமலர்ச்சியின் தந்தை, மேற்கிந்திய சரியா அரசியல் முனிவர், மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ், இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? தாராள தத்துவத்தின் ஆன்மீக தந்தை, இதெல்லாம் எம்ஜி ரானடேவோட முக்கியமான சிறப்பு பெயர்கள். நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். அவரோட குரு யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கா இல்லையா? கோகலேயோட அரசியல் குரு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரானடே தான். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. இந்த சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்து வச்சுங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தக்கான கல்வி கழகம், இதோட வருஷங்கள்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? இதை தாண்டி நீங்கள் இன்னும் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா இருக்கும். முக்கியமானது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள். இனிமேல் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்பு இயக்கங்கள். இந்து புத்தெழுச்சி இயக்கம், இந்து மதத்தை சார்ந்து அதன் மூலமாக தேசிய உணர்வை ஊட்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து புத்தெழுச்சி இயக்கங்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஆளுமை யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், தயானந்த சரஸ்வதி அவர்கள். அவர் நிறுவியது வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் 1875. முதல்ல ஆரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய மீனிங் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஆர்யா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லோட பொருள் என்னன்னா தமிழ் அறிவார்ந்த அமைப்பு அல்லது கடவுளின் குழந்தை அப்படிங்கிறத மீனிங். அனைத்து ஆன்மாக்களும் கடவுளின் குழந்தைகள் என்றும் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது தயானந்த சரஸ்வதியோட ஒரு முக்கியமான கருத்து. சரியா? ஸோ 1875 ஏப்ரல் 10 இந்த ஆரிய சமாஜம் பம்பாயில் தோற்றுவிக்கப்படுகிறது. இதற்கு முக்கியமான பின்புலம் இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு முன்னாடி நம்ம பார்த்தாலே எம்ஜி ரானடே அவர்கள் தான். அவரோட உதவியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் தொடங்கப்படுது. அதாவது பிரம்ம சமாஜத்தின் உதவியால் வழிகாட்டுதலின் பெயரில் பிரார்த்தன சமாஜம், பிரார்த்தன சமாஜத்தில் இருந்த ஒரு முக்கியமான தலைவரின் வழிகாட்டுதலின் பேரில் ஆரிய சமாஜம். சரியா? தயானந்த சரஸ்வதி 1874 பிப்ரவரி 12 குஜராத்தில் பிறகுறாரு. எங்க? குஜராத்தில் இருக்கிற கத்தியவார் அப்படிங்கிற பகுதியில் மூர்வி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறகுறாரு. இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மூல்சங்கர். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் மூல்சங்கர். அவர் பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கத்தியவார் பக்கத்தில் மூர்வி. சரிங்களா? 1875 இவர் பம்பாயில் ஆரம்பிச்சதை 1877 லாகூருக்கு மாற்றிக்கிட்டார். சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி பார்த்தீங்கன்னா மதுராவிற்கு சென்று சுவாமி விஜயானந்தா அப்படிங்கிறவரோட சீடராக சேர்ந்து நிறைய நூல்கள், வேத நூல்களை படித்து தெளிந்து சமஸ்கிருதத்தை கத்தி அந்த வேத நூல்களை மொழிபெயர்த்தவர். சரியா? இவர் ஆக்சுவலாக ஒரு நல்ல குடும்பத்தில், அதாவது கொஞ்சம் வசதியான ஒரு மாதிரி இருக்கிற குடும்பத்தில் தான் பிறந்தாரு. துறவி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இளமையிலே வீட்டிலேருந்து வெளியே வந்து 17 ஆண்டுகள், எத்தனை 17 வருஷம் இந்தியா முழுவதும் சுற்றிருக்கிறார். 1863 பல ஊர்களுக்கு போய், ஏன்னா துறவி ஆகணும் வந்தாச்சு, எவ்வளோ பேரை சந்திப்பீங்க.
ஸோ அவர் கத்துக்கிட்டது எல்லா கருத்துக்களையும் போதிக்க ஆரம்பிக்கிறார் 1863 சரிங்களா. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சில கல்வி நிறுவனங்களையும் நிறுவுறாரு. 1872 தான் இவர் என்ன பண்றாரு, பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களை வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் பார்க்குறாரு. பிரம்ம சமாஜம் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா தான் பேசு. ஸோ அங்கேயும் போகும்போது 72 அவர் என்ன பண்றாரு, பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களை கல்கத்தாவில் மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு தெளிவு வருது. ஸோ 1875 இந்த ஆரிய சமாஜம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு முக்கியமான ஒரு நூலை வெளியிடுகிறார். அந்த நூலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன, இது ஒரு இந்து புத்தெழுச்சி இயக்கமாக இருந்தாலும் இந்து மதத்தோட சமகால சீர்கேடுகளை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். அவர் என்ன பண்றாரு, புராணங்கள், பலகடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு, பிராமண அர்ச்சர்களின் ஆதிக்கம், அவர்களோட நடவடிக்கைகள், புனித யாத்திரைகள், இது எதுவுமே வேணாம் அப்படிங்கிறாரு. வேதத்துல இது எதுவுமே சொல்லலையா? பலகடவுள் வழிபாடு வேதத்துல இல்ல, ஒரு உருவ வழிபாடு இல்ல, பிராமணர்களின் ஆதிக்கம் வேதங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த புத்தகத்துல அவர் சொல்றாரு. சரியா. சோ விதவை திருமணத்திற்கான தடையை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறார். ஏப்பா, வேதங்கள்ல விதவைகள் மறுமணம் செய்யணும்னு போட்டிருக்குது. அவர் என்ன பண்றாரு, சமஸ்கிருதம் கத்துக்கிட்டார் இல்லையா, அதனால இவரோட முக்கியமான ஒரு ஸ்லோகன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஆளுமை. ஏன்னா சமயத்தை வச்சு தேசிய உணர்ச்சியை எழுப்பியவர் ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதி. வேதங்களை அடிப்படையாக கொண்டு சமூகங்களை கட்டமைக்க விரும்பினார். நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வேதங்கள் இல்லை. வேதங்கள்ல நிறைய சமத்துவ கருத்துக்கள், முற்போக்கான கருத்துக்கள் இருக்கு. இதைத்தான் அவரும் சொல்றாரு. அதெல்லாம் நான் படிச்சதில்லை, நான் சொல்றேன். மற்ற சீர்திருத்தவாதிகள் மாதிரியே இவரும் முக்கியமான சீர்திருத்தமான பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம் இதெல்லாம் ஊக்குவிக்கிறார். விதவை திருமணத்திற்கான தடையை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறார். அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா தீட்டு, படிக்கிறதுக்கே போக முடியாது. சரிங்களா. பெரிய ஒரு உயர் ஜாதி இந்து குடும்பம் கூட வந்து பாத்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சில குடும்பத்துல போக விட மாட்டாங்க, தீட்டு அப்படின்றாங்க. அதெல்லாம் மறைநூல்கள்ல எதுவுமே இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல பிறந்தாரு. பம்பாயில வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆரிய சமாஜத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கினாலும் இவர் எங்க வந்து செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் பகுதியில். அங்க ஒரு சமூகம் இருந்துச்சு, கத்திரி அப்படிங்கிற வணிக சமூகம். அந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவு செல்வாக்கு பெற்றவர் யார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயானந்த சரஸ்வதி. சரிங்களா. தயானந்த சரஸ்வதி ஒரு முக்கியமான ஒரு வேலையை பண்ணார் இந்து மதத்துல. என்னன்னா ஆரிய சமாஜம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடங்கிய அந்த ஆரிய சமாஜம் பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களை வந்து பாத்தீங்கன்னா மதமாற்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டுச்சு. அந்த மதமாற்ற நடவடிக்கைகள்லாம் நிறுத்தக்கூடிய முயற்சியை வந்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம் கையில் எடுக்குது. அது முக்கியமான குறிக்கோள் வந்து பாத்தீங்கன்னா எதிர் மதம் மாற்றம். இந்து சமயத்திலிருந்து இஸ்லாமிற்கும் கிறிஸ்தவத்திற்கும் ஆரிய மக்களை மறுபடியும் இந்துக்களாக மாற்றுவதற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த இயக்கத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இயக்கம், சுத்தி மூமெண்ட், சுத்திகரிப்பு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா. இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள், அதாவது முஸ்லீம்ல இருந்து இந்துக்கள்ல இருந்து முஸ்லீமா மாறினீங்க, கிறிஸ்டினா ஆனீங்களா, இந்துக்களை மாத்தது இல்லாம ஆல்ரெடி ரொம்ப வருஷமா முஸ்லீமா இருக்கிறையும் மாற்ற ஆரம்பிக்கிறார். இந்துக்கள் அல்லாதவர்களும் இந்துக்களாக மாற்ற முயற்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகளான அகமதியா இயக்கம், தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை மிக கடுமையாக எதிர்க்கிறது. சரிங்களா. தயானந்த சரஸ்வதி என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ட்டின் லூதர் கிங் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்காக ஒரு போராடிய ஒரு தலைவர். அதே மாதிரி இவர் இந்துக்களாக போராடிய ஒரு இந்து சமயத்தோட மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லி தயானந்த சரஸ்வதி சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட முக்கியமான நூல் சத்யார்த்த பிரகாஷ் பார்த்தோம். இது இல்லாம முக்கியமான வேற நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா வேத பாஷ பூமிகா, வேத பாஷ்யா அப்படிங்கிறது. சரிங்களா. தயானந்த சரஸ்வதியோட முக்கியமான சீடர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல மிகப்பெரிய தலைவர்களா இருந்திருக்காங்க. உதாரணத்திற்கு லாலா லஜபதி ராய், ஹன்சத் பண்டிட் குருதத், பாலகங்காதர் திலகர், ஈவன் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து கூட பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்திருக்கிறார். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மறை செழித்த நாடே எம் மகேஸ்வரன் வீடு,
இந்தியா இந்தியருக்கு, அதாவது சுயராஜ்யத்தை ஆரம்பத்தில் விதைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியருக்கு தான், நீங்க ஏன் இங்க வரீங்க, ஏன் எங்க மக்களை மதம் மாத்துறீங்க, நீங்க போங்க உங்க ஊருக்கே போங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் எதிர்த்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமூக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பினார். இவரோட இந்த இந்தியா இந்தியருக்கே அப்படிங்கிற ஒரு கூற்று தான் பாலகங்கா திலகர் ஆல்ரெடி சீடர் இல்லையா, அவரு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படிங்கிற முழங்குறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது இவரோட இந்தியரின் இந்தியா இந்தியருக்கே அப்படிங்கிற ஒரு முழக்கம். சரிங்களா, இது ஒரு முக்கியமான மீட்பு இயக்கமாக இருந்தாலும் தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்ச அந்த ஆரிய சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா தயானந்தா ஆங்கிலோ வேதப்பள்ளி வேதிக் ஸ்கூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறுத்தினாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹிட்டு. 1886 லாகூரில் ஹன்ஸ்ராஜ் இருக்கார் இல்லையா, ஹன்ஸ்ராஜ் பண்டிட் குருதத் அவளோட தலைமையில் வேதப்பள்ளியில் நடத்துகிறாங்க, கல்லூரிகள்லாம் நடத்தப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியுது, அது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பித்த இந்த வேத கல்லூரிகளில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனியாக கல்வி பயிலவும் இருபாலரும் சேர்ந்து கோயட்டும் இருக்குது, தனித்தனியாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் இருக்குது. சரிங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில முதன்மை, அதற்கப்புறம் இந்தி சமஸ்கிருதம் மும்மொழி கொள்கையை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சாரா ஒரு என்ஜிஓ, இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இல்லை, ஆரம்பத்தில் இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பிஜி, நேபாளம், மொரீஷியஸ், சிங்கப்பூர் எல்லா நாடுகளையும் இந்த அமைப்பு செயல்பட்டு வந்திருக்கு. 1893 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா உடையுது. இந்த கல்லூரி அமைப்பு, இந்த கல்வி சம்பந்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா உடையுது. எதனாலனா தூய்மை கோட்பாடு குறித்த முரண்பாடு. தூய்மை சமஸ்கிருதத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதீங்க, இந்த அறிவியலை கொண்டு வராதிங்க அப்படிங்கும்போது தூய்மை கெட்டு போய்டு அப்படிங்கிற மாதிரி அந்த முரண்பாட்டில் ரெண்டா பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி அமைப்பு, அதாவது கலாச்சார அமைப்பு. சரியா, லாலா ஹன்ஸ்ராஜ், லாலா சந்த், லஜபதி ராய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி அமைப்பு கலாச்சார அமைப்பை சேர்ந்தவர்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா அமைப்பு, ஒரு குருகுல அமைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாலா முன்ஷிராம, சுவாமி ஸ்ரத்தானந்தா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆட்கள் இந்த அமைப்பில் இருக்காங்க. இந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிஏவி கல்லூரிகளை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா. சரியா, அவர் என்ன பண்ணாரு, மகாத்மா அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, எது இந்த கலாச்சார அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சார். சரியா, அது முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தரின் குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரி, இதுதான் இவரோட காலகட்டமாக 1836 to 1886, ஒரு 50 வருஷம் தான் இருந்திருக்காரு. 50 வருஷத்துலேயே விவேகானந்தர் மாதிரியான நிறைய சீடர்களை உருவாக்கியிருக்காருன்னா இவரோட ஆளுமை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1836 பிப்ரவரி 18 கல்கத்தா பக்கத்தில் இருக்கிற ஹூக்ளி அப்படிங்கிற ஒரு நதியோட கரையில் ஹமர் புக்கூர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கடாதர சட்டர்ஜி. இது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்காது. இவரோட இயற்பெயர் என்ன, கடாதர சட்டர்ஜி. யார் பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷிணேஸ்வரத்தில் ஒரு காளி கோயில் இருக்குது, அந்த காளி கோயிலில் சாதாரண ஒரு பூசாரி. இந்த கோயிலை கட்டியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தரான ராணி ரஸ்மோனி அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலை கட்டினாங்க. பெரிய கோயில், இது போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா, வேலூரில் இருக்கும், தக்ஷிணேஸ்வரத்தில் இருக்கிற காளி கோயில். அதை காட்டுறேன்னா அது எடுத்துக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இவரோட வைஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா தேவி. சாரதா தேவியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணியவர்கள். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் இருக்கு இல்லையா, அவரும் இவரும் கிட்டத்தட்ட ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். சரியா, இவர் கோயில் பூசாரி. பஜனை பாடல்களை மனமுருகி பாட ஆரம்பித்தது மூலம் பேரின்ப நிலையை அடையலாம், ஆத்ம ரீதியாக கடவுளோட ஒன்றிணையலாம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. காளியோட தீவிர பக்தரான இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவர் என்ன சொல்றாரு, அனைத்து மதங்களும் கடவுளை சேரக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்றாரு. எல்லா மதங்களும் ஒன்னதான் போதிக்குது, அதோட மூலக்கூறு இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணா கடவுளை வந்து இது பண்ணலாம். இவர் சொன்னது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் என்பதே சிவன், அன்பே சிவம்னு சொல்லியிருக்காரு. இவர் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே, நீ மனிதருக்கு செய்யக்கூடிய சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு சொன்னார்.
இதெல்லாம் மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனைகள். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கல்வி கற்றவர் இல்லை, ஆனால் தீவிரமான ஆன்மீக வாழ்வை என்ன பண்ணுறாரு, மேற்கொண்டவர். எல்லா மதங்களிலும் என்ன உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிச்சிருக்காரு. சரிங்களா? பல்வேறு மதங்களின் நடைமுறைக்கேற்றவாறு சமய பணங்களை மேற்கொண்டு அந்த மதங்கள் சார்ந்த நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு மதத்துக்கும் போய் அங்கே இது செஞ்சு அதோட நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்குறாரு. கடைசியாக அவர் என்ன சொல்றாரு, அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை அடைய சென்றடையும் பல்வேறு பாதைகள். இந்த ராமகிருஷ்ணரோட இந்த பரந்த பார்வை, உள்ளுணர்வு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை கவர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சாங்க. இவரோட இந்த நல்ல கருத்துக்கள், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லாமே அன்பதான் போதிகன்னு சொல்றது எவ்வளோ பெரிய கருத்து. இதை எளிய நடையில் சொன்னார், நீதி கதைகள் சொன்னார், நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டு எல்லாத்துக்கும் போதிச்சார். எல்லாரையும் இவரை பார்க்க அந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? என்ன சொல்றாரு, நம்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நீருங்கிறோம், பானிங்கிறோம், வாட்டருங்கிறோம், பல்வேறு மொழிகளை சொல்றோம். ஆனால் அதெல்லாம் எங்கிருந்து வருது, ஒன்னதான் குறிக்குது, குடித நீரை தான் குறிக்குது. சரியா? அதே மாதிரி இறைவனும் அரி, அல்லா, இயேசு, காளி, மாதா, என்னது சிவன், விஷ்ணு, அல்லா, இயேசு எல்லாமே பல்வேறு கடவுளால் அழைக்கப்பட்டாலும் பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் எல்லா ஒரே குலம் ஒன்றே தேவன் அப்படின்னு சொல்றாரு. நீரை எப்படி மத்தி சொல்றாரு, அதே மாதிரி இறைவன் ஒருத்தர் தான், அவரை நாம வெவ்வேறு பேர்ல கூப்பிடுறோம். ஸோ உலக சமயத்திற்கும் உலக ஒற்றுமைக்கும் வழியகத்த இவர். இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து வரும்போது விவேகானந்தர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு யோசிச்சிங்க. சரிங்களா? ஸோ எளிய கதைகள், வியக்கத்தக்க ஊமைகள் மூலம் அவரோட கதையை வந்து சொல்றாரு, இந்த கருத்துக்களை சொல்றாரு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண கதாமித்ரா அப்படிங்கிற பேர்ல தொகுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ராமகிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சீடர் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவைக்கு தான் ராமகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் அவர் குறிப்பிடுறாரு. அவருடைய சீடர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யாருன்னா நரேந்திர தத்தா என்று அழைக்கப்பட்ட விவேகானந்தர் அவர்கள். இப்போதாங்க எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தரோட பேச்செல்லாம் குறைச்சிட்டாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது விவேகானந்தர் அடிக்கடி ஊமைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அந்த கருத்துக்களை எல்லாம் உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தவர் யாருன்னா விவேகானந்தரா. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கருத்துக்களை உலகம் முழுவதும் கொண்டு போனாரு. ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத தொடங்கினார். அது இன்றளவும் பெரிய அளவில் மருத்துவ சேவை நிறைய விஷயங்களை மக்களுக்கு பண்ணிட்டு இருக்குது. எல்லா ஊர்லேயும் இருக்கும் ராமகிருஷ்ண மிஷன், எல்லா ஊர்லேயும் இருக்கும். கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ண மிஷன் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே இருக்குது. ஃப்ரீயெல்லாம் கிடையாது, ஆனால் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? இவரோட பேச்சு, யார் விவேகானந்தரோட பேச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இளைஞர்களை கவர்ந்து நாடு முழுவதும் அவருக்கு சீடர்களை உருவாக்கியது. பல்வேறு இந்த விவேகானந்தரின் பல்வேறு சீடர்கள் என்ன பண்ணாங்கன்னா தேசிய இயக்கத்தில் இருந்தாங்க. இதுதான் இந்த புத்தெழுச்சி இயக்கங்களோட ஒரு பியூட்டியே. இந்த இயக்கம் மூலமா வந்து ஒரு 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 டிசிப்ளினான ஒரு ஆளா மாதிரி தேசிய இயக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ராமகிருஷ்ண மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1897 நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ணனுடைய முக்கியமான சாதனையே என்னது, இந்த பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்த கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை இருக்கும்போது இல்லைப்பா எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சலிப்படைந்த கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களை இந்த பக்கம் மடைமாற்றியிருந்தார் ராமகிருஷ்ண மிஷனோட ஒரு முக்கியமான ஒரு பணி. 1886 அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்துக்கொண்டு இந்த ராமகிருஷ்ணரையும் அவர் போதனையிலும் ராமகிருஷ்ணன் மிஷன் மூலமாக எல்லா பகுதியும் பரப்ப ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இது முக்கியமாக இது எல்லா பக்கம் கொண்டு போனவர். இந்த நிர்வாக கட்டமைப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மாதிரி அந்த பரப்பு நிறுவனங்களை கட்டமைப்பை பின்பற்றி தான் ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த ராமகிருஷ்ண மிஷனோட முக்கியமான செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியறிவு வழங்குவது மட்டுமல்ல, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்கள் அப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க, மெடிக்கல் சம்மந்தமாக எல்லா வகையிலும் சமூக பணிகளை செயலாக்கத்துடன் செயல்பட்டது இந்த ராமகிருஷ்ண மிஷன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உன்னத மனிதர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். இவரோட காலம் 1863 to 1902. கிட்டத்தட்ட ஒரு 39 வயசுலேயே இறந்துட்டார். சரிங்களா? இவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சின்ன வயசுலாம் சில பல கதைகள்லாம் இருக்கும். சரிங்களா? 90s கிட்ஸாக இருந்தால் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர தத்தா.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முக்கியமான சீடர். சரிங்களா? படித்த இளைஞர், ராமகிருஷ்ணரோட கருத்துக்களால் கவரப்பட்டவர். இவர் கல்கத்தாவில் தான் பிறக்கிறாரு. 1863 ஜனவரி 12. இன்ன வரைக்கும் இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னவா கொண்டாடுறோன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் தத்தா, அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி தேவி. சரிங்களா? இவர் நான் சொன்ன மாதிரி இவரோட இயற்பெயர் நரேந்திர தத்தா. துறவியாக மாறும்போது விவேகானந்தர்னு அவர் பேரை அவரே மாற்றிக்கிறார். சின்ன வயசுலேயே இசைக்கருவி வாசிப்பது, தியானம் செய்வது, பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டவர். சமூகத்தில் நிலவிய சாதி சமய பாகுபாடு, மூல பழக்க வழக்கங்களை பல்வேறு பற்ற கேள்விகள் சந்தேகங்களை எழுப்பியவர். இவரோட புக்கை படிக்கும்போது தான் தெரியும். இவரை பற்றி நிறைய கதைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போல்லாம் வரமாட்டேங்குது ஸ்கூல் புக்கில். தமிழ் புக்கில் பழைய புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட கதையெல்லாம் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவர் நல்லா படித்தவர். மேற்கத்திய தத்துவங்கள், லாஜிக்கல், ஐரோப்பிய நாடுகள் வரலாறுகள் எல்லாத்தையும் படித்தவர். இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல பிரம்ம சமாஜத்தில் தான் உறுப்பினர் ஆகிறார். அதற்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சரை கேள்விப்பட்டு அவரை போய் பார்த்து அவரோட கருத்தை வந்து உள்வாங்கி அவரோட சீடராக, அவரோட குருவாக தன்னை மாற்றிக்கிறார். மாற்றினதுக்கப்புறம் அத்வைத வேதாந்தத்தில் 5 ஆண்டுகள் பயிற்சியை மேற்கொண்டார். ராமகிருஷ்ணரோட இறப்புக்கு அப்புறம் ஒரு மதம் தொடங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடம் ஒன்று தொடங்கி தொண்டு நிறுவனங்களையும் தொடங்குறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் பயணம் செய்கிறார். வாரணாசி, அயோத்தி, ஆக்ரா, பிருந்தாவன், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறார். விவேகானந்தர் எங்க துபாய்க்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி இல்லை, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள தேசமாக உருவாக்கும்னா தேசிய புத்துயிர்ப்பு அவசியம், நம்மளோட அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிறத இவரும் புரிஞ்சுக்கிறாரு. சரிங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல, நான் போயிருக்கிறேன். கன்னியாகுமரியோட விவேகானந்தர் பாறை. சரிங்களா? இப்போ இதுக்கும் பாலம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன் அதுக்கு விவேகானந்தர் பாறை அப்படின்னா 1892 கன்னியாகுமரிக்கு போனவர் அந்த பாறையில் உட்காந்து ரொம்ப நேரம் தவம் பண்ணாராம். அங்கே இருக்கிற எல்லா மக்களும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தாங்களா அவரை. சரிங்களா? அவர் அமர்ந்து தியானம் செய்த பாறை தான் பின்னாளில் விவேகானந்தர் பாறையாக அப்படியே பெயர் இன்ன வரைக்கும் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். ஸோ 1892 கன்னியாகுமரி வந்திருக்காரு. இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்காரு. எல்லா புண்ணிய தலங்களுக்கும் போகும்போது ராமேஸ்வரத்துக்கு வராமையா போயிருப்பாரு, கன்னியாகுமரிக்கு வராமல் போயிருப்பாரா? சரியா? விவேகானந்தரை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரு கலந்துகிட்ட உலக சமய மாநாடு 1893 செப்டம்பர் 17 அமெரிக்காவோட சிக்காகோ நகர்ல உலக சமய மாநாடு மதகுரு கிப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்கள், ஆன்மீக குருமாக்கள், பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் அங்கே கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருங்க, பயங்கரமான ஸ்பீச். இன்ன வரைக்கும் உலகின் தலை சிறந்த பேச்சுகளில் முதன்மையான இடத்தில் இருப்பது விவேகானந்தர் அப்போ கொடுத்த ஒரு ஸ்பீச். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருல, அவரோட உரையை ஸ்டார்ட் பண்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதி சமயங்களை துறந்து எனதருமை அமெரிக்க சகோதர சகோதரிகளே. அவரு தான் முதல்ல அந்த 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 வேர்டையே ஆரம்பிச்சது அவரு தான். மேடை பேச்சுல முதல்ல கொண்டு வந்தது தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எல்லாமே ஒரு இடம் ஸ்டன் ஆயிட்டாங்க. ஆனா இத்தனை நாள்ல யாருமே அப்படி ஆரம்பிச்சது இல்லை, எந்த ஒரு ஸ்பீச்சுமே அப்படி ஆரம்பிச்சது இல்லை. முன்ன பின்ன தெரியாதவங்களே எனதருமை சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பிச்சது எல்லாத்தையும் நிமிர்ந்து உட்கார வச்சுச்சு. அதுக்கப்புறம் அவர் பேச்ச தொடங்கினாருங்க. உலகின் மிக முக்கியமான சொற்பொழிவுகளில் இன்றும் இப்போதும் முக்கியமான ஒன்று குறிப்பிடப்படக்கூடியது இவரோட அந்த ஸ்பீச். இங்க இருக்கா பாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியானா என்ன, இந்து மதம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே வந்துச்சு. அதுல நிறைய சொல்லியிருப்பார். எங்கெங்கேயோ உருவாகிற நதிகள் எல்லாம் எப்படி கடல்ல போய் கலக்குதோ அதே மாதிரி உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சமயங்கள் எல்லாம் இறைவன் அன்பு ஒன்றை தான் போதிக்குது, எல்லாம் ஒரே இடத்துல தான் கலக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பயங்கரமான ஸ்பீச் அது. சரியா? ஸோ இவர் 1893 போய் கலந்துக்கிட்டார்ல, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அதுக்கான உந்துதல் எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தரும் பாஸ்கர சேதுபதி ஒரு பெரிய வள்ளல், தமிழுக்காக தொண்டாட்டியவர், 4ஆம் மதுரை தமிழ் சங்கத்தின் தலைவர், பாரதியாரு க்ளோஸு, வஉசி க்ளோஸு. இவர் என்ன பண்றாரு, சுவாமி விவேகானந்தரும்
பாஸ்கர சேதுபதியும் மதுரையில சந்திச்சு நிறைய பேசிக்கிறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு அது. அந்த சந்திப்பு தான் இவரை அங்க போலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டியது அந்த சந்திப்பு. சரிங்களா? ஸோ இவரை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்தியா அன்ரெஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் வேலண்டைன் சிரோலி, இவருக்கும் திலகருக்கு ஆகாது. அவரு விவேகானந்தரோட போதனைகள் இந்திய தேசிய இயக்கத்திற்கு முக்கிய காரணம். அவருதான் இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கிற இளைஞர்களை இந்திய தேசியத்தை நோக்கி திருப்பிய பெருமை அவரை தான் சேருன்னு வேலண்டைன் சிரோலி பாத்தீங்கன்னா அவரோட இந்தியா அன்ரெஸ்ட் புத்தகத்தை சொல்லியிருக்காரு. அதே புத்தகத்தில் தான் இந்தியாவின் கலகத்தின் தந்தை, அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு திலகரை பேசியிருப்பார். இவர் மேல கேஸ் போடுறதுதான் திலகர் என்ன பண்ணிருப்பாரு, போன இடத்துல அங்கேயே செத்து போயிருப்பாரு. சரியா? அப்புறம் நம்ம பாரதியார் இருக்கார் இல்லையா, மகாகவி பாரதியாரோட ஆன்மீக குரு ஞான குரு யாருன்னு பாத்தீங்கன்னா சகோதரி நிவேதா, சிஸ்டர் நிவேதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்களோட ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா மில்காமரட் நோபல் அப்படிங்கிறது தான். அவங்க பாத்தீங்கன்னா விவேகானந்தரின் முக்கியமான சீடர்களில் ஒருவர். சகோதரி நிவேதாவை சந்தித்தது தான் பாரதியோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. அவர் ஒரு மீட்டிங் கலந்து போகும்போது சகோதரி நிவேதா நீங்க ஏன் உங்க ஒய்ஃபை கூட்டலன்னு கேட்டதை அவர் பயங்கரமான விஷயங்களை யோசிக்க சொன்னது. அதுக்கப்புறம் பெண்ணடிமை நோக்கியும் பெண்ணை நோக்கியும் அவர் பாடுறாரு இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் சகோதரி நிவேதா. அவங்க யாரோட சீடர், விவேகானந்தரோட சீடர்களில் ஒருவர். சரியா? ஸோ விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா 1902 ஜூலை 4 மேற்கு வங்காளத்தில் பேலூர்ல காலமாயிறாரு. அவரோட முக்கியமான ஒரு சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து புறப்பட்ட புரட்சி துறவி, ஹிந்து நெப்போலியன், கர்ம யோகி, செயல் மனிதன், இந்து சூறாவளி அப்படின்லாம் சொல்லுவாங்க. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவம் இருந்து அவருக்கு நெத்தியில 3வது கண் ஓப்பன் ஆயிடுச்சு, அதனாலதான் இறந்துட்டாருன்னு நான் சின்ன வயசா இருக்கும்போது சில கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? விவேகானந்தரோட முக்கியமான புத்தகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தற்கால இந்தியா, ஞான யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, ராஜ யோகா, எனது குரு, இதெல்லாம் இவரோட முக்கியமான புத்தகங்கள். தற்கால இந்தியா. சரியா? இவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் பாராட்டியிருக்காருங்க. சரிங்களா? சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு, நவீன இந்திய தேசியவாதத்தின் ஆன்மீக தந்தை சுவாமி விவேகானந்தர்னு சொல்லியிருக்காரு. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் ஒரே இன்ஸ்பயரா இருந்தவர் தான் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரோட செயல்மிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற பல்வேறு இளைஞர்களுக்கிடையே அரசியல் மாற்றத்துக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. வங்க பிரிவினை நடந்தப்ப அத்தனை பேரும் சுதேசி நோக்கி திரும்புறாங்க, இந்துக்களாகவும் முஸ்லீம்களாகவும் சமயங்களை தாண்டி சகோதரர்களாக இணையதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. வங்க பிரிவினை தொடர்ந்து நடந்த சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். வங்க பிரிவினைக்கு முன்னாடியே அவர் செத்து போயிட்டாரு. ஆனா அவரோட போதனைகளை மற்றவங்க சொல்ல சொல்ல சுதேசி இயக்கத்தை நோக்கி, தேசிய இயக்கத்தை நோக்கி இளைஞர்களை திருப்பிய பெருமை யாரை சேரும், விவேகானந்தரை சேரும். விவேகானந்தர், தயானந்த சரஸ்வதி, இந்த மாதிரியான மக்கள். சரியா? ஸோ ராமகிருஷ்ண மிஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் இன்னும் சில இருக்குது. ராமகிருஷ்ண மிஷன் அந்த இயக்கம் 1897 தான் தொடங்கப்பட்டது. அதோட அதுக்கு முன்னாடியே ஒரு இதை பார்த்தீங்கன்னா 96 அமெரிக்கா போயிருந்தார் இல்லையா, அங்கே இருக்கும்போது நியூயார்க் நகரில் வேதாந்த் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சமய மன்றத்தை தொடங்குறாரு. அதை தொடர்ந்து இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் 97 வங்காளத்தில் பேலூரில் ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கப்படுது. இதுதான் அந்த மிஷனோட ஹெட் ஆஃபீஸ். இந்திய பண்பாட்டை உலகமெங்கும் பரப்புவதுதான் இதன் முக்கிய நோக்கம். அதன் மூலம் ஆனால் அதை தாண்டி ஏழை, மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் அறவே நீக்கணும் அப்படிங்கிறது இந்த இயக்கத்தின் முக்கியமான கொள்கை. ஆன்மீக வளர்ச்சியில் நாட்டம் கொண்டோருக்கு பயிற்சி அளித்தது. சாதி, சமயம், இன வேறுபாடின்றி பூகம்பம், தீ விபத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேரழிவுகள், இந்த மாதிரியான காலங்களில் மக்களுக்கு சேவையாற்றியது ராமகிருஷ்ண மிஷன். அது மட்டும் இல்லாமல் கல்வி, உடல் நலம், கிராமப்புற வளர்ச்சி, மலைவாழ் மக்களோட முன்னேற்றம், இளைஞர்கள் நலன், பல்வேறு இயக்கங்களுக்காக போராடு. என்ஜிஓ நாம பார்த்துருப்பாங்க, நிறைய என்ஜிஓ இப்போ புதுசா முளைச்சது, நிறைய என்ஜிஓ மேல நிறைய இதெல்லாம் இருக்கு. ஆனா ஆரம்பத்தில் ஆரம்பிச்ச என்ஜிஓ இது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் மாதிரியே மக்களின் நலனில் இது பண்ணது. நிறைய மருத்துவமனைகள், அறக்கட்டளைகள் நிறுவி நிறைய பேருக்கு நிறைய மருத்துவ சேவைகள், தாய் சேய் மருத்துவமனைகள், ஆதரவற்றோர் இல்லங்கள், செவிலியர் பயிற்சி பள்ளிகள் நிறைய நடத்திட்டு வராங்க. காசு கம்மியா, சில இடங்கள்ல காசே கிடையாது, இன்ன வரைக்கும் இருக்கு. சரியா? ஸோ விவேகானந்தரின் பொன்மொழிகள். சார் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா
போன வருஷம் நடந்த ஒரு தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளோட பொன்மொழிகள் கேட்டிருந்தாங்க. ஜிகேலையும் கேட்குறாங்க, தமிழில் சில சமயம் கேட்டு வச்சுறாங்க. ஸோ ஜிகேல ஒரு தடவை காது கொடுத்து கேட்டுக்கலாம். சரியா? அவரோட பொன்மொழிகள் என்னங்கிறத தெரிஞ்சுங்க. உண்மையே தூய்மையானது, உண்மையே அறிவு, உண்மையே பலம் என்று இளைஞர்களுக்கு போதித்தார். உண்மைதான் முக்கியம். நீங்க பெரிய சாதனைகள் செய்யணும்னா 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம். 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டாரு. அதெல்லாம் இப்போ நம்ம ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு டெய்லி அவங்க வாழ்க்கையில் எதிர்பற்று உண்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பெரிய சாதனை செய்யணும், இதெல்லாம் கடந்தாகணும். ஏளனத்தை சந்திக்கணும், எதிர்ப்பை சந்திக்கணும், அகங்காரத்தை சந்திக்கணும். இதெல்லாம் சந்திச்சாதான் உங்களுக்கு சாதனை அப்படிங்கிற படிக்கட்டு ஓப்பன் ஆகும். இவர் என்ன சொல்கிறாரு, உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெள். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கலாகாது. பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. இன்னும் ரொம்ப முக்கியமானது இதுதான். இளைஞர்களே, கனவுகளிலிருந்து விழித்தெழுங்கள், தலைகளிலிருந்து விடுபடுங்கள். உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது. என்னிடம் வலிமை பெற்ற 100 இளைஞர்களை தாருங்கள், நான் வளமான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன்னு சொல்லியிருப்பார். 100 இளைஞர்களை கொடுத்தா நான் புதிய இந்தியாவை தரேன்னு சொன்னவர். அதே மாதிரி விழுமின் எழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் அப்படின்னு சொன்னது இவர் தான். என்னது? இழுமின் விழுமின் எழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை நில்லாது உழைமின். பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. அப்பா, இவரோட கருத்துக்கள் எல்லாத்துக்கும், எல்லா மக்களுக்கும் எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தக்கூடிய பொன்மொழிகள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் இல்லாத என்னன்னா, உடம்பில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே, கையில் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி எதற்கும் பயந்து நிற்காத. எந்திரி, ஓட ஆரம்பிச்சா உனக்கு முன்னாடிக்கிற தடைகள் விலகும், பாதைகள் தெளிவாகும்னு சொன்னார். ஆமாம், நாம் நிறையா டைம் யோசிச்சிருக்கோம்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், படிக்கும்போது யோசிச்சு பாருங்கள். என்ன யோசிப்போம், என்னடா நம்மளுக்கு ஏஜ் ஆகி போச்சு, உட்காந்து படிக்க முடியலையே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, ஃபேமிலி இல்லையே, ஃபேமிலியில் யாரும் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காம நீங்களாக எந்திரிக்க ஆரம்பிங்க. தடைகள் விலகும், பாதைகள் தெளிவாகும். சரியா? ஸோ விவேகானந்தர், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் எல்லாத்தையும் பார்த்தா அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபைன்னு வரும்போது அன்னிபெசன்ட் முக்கியமாக வருவாங்க. அன்னிபெசன்டோட தேசிய இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அது நாம் தேசிய இயக்கத்தில் பார்த்துக்கலாம், அது இதில் வராது. சரியா? இது ஃபுல்லாக பிரம்மஞான சபையை பற்றி மட்டும்தான் மேக்சிமம் வரும். ஸோ பிரம்மஞான சபையை நிறுவியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்னல் ஆல்காட் அப்படிங்கிறவர். சரியா? ஸோ பிரம்மஞான சபை 1875 நிறுவப்படுது. இந்திய அறிவுஜீவிகள் மேற்கத்திய அறிவொளி மற்றும் பகுத்தறிவு இயக்கங்களால் விழிப்புணர்வு அடைந்ததாக உணர்ந்த நேரத்தில் மேலை நாட்டு சிந்தனைகளில் ஒரு சோர்வு ஏற்பட்டு ஆன்மீக விடுதலைக்கு கிழக்கு நாடுகளே அணுகியது. ஓவரா இதாகி ஒரு இது வரும்போது அப்போ உருவானதான் பிரம்மஞான சபை. இந்த சிந்தனை போக்குல தான் பிரம்மஞான சபை உருவாச்சு. இது உருவான காலகட்டம் 1875. உருவாக்கியவர்கள் பிளவாட்ஸ்கி அம்மையார், கர்னல் ஆல்காட். எங்கே உருவாக்கியிருக்காங்க? அமெரிக்காவில் உருவாக்கிறாங்க. ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது தான். தியோசபிக்கல் சொசைட்டி. சரிங்களா? இவங்க என்ன பண்ணாங்க, 1775 அமெரிக்காவில் உருவாக்கிட்டு 79 இந்தியா வராங்க. இந்தியா வந்து இந்தியாவோட கிளையை நிறுவுறாங்க. 1882 தலைமை அமைப்பை சென்னை அடையாறில் தயானந்த சரஸ்வதி உதவியால் அமைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? ஆரிய சமாஜத்தோட தயானந்த சரஸ்வதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பாயிண்ட்லாம் இருக்காது, தெரிஞ்சு வச்சுங்க. அடையாறில் ஒரு ஆலமரம் இருந்துச்சு, அது இன்ன வரைக்கும் பெருசு, அது தியோசபிக்கல் சொசைட்டியில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1893 தான் அயர்லாந்தை சேர்ந்த அன்னிபெசன்ட் அவர்கள் வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தென்னிந்தியாவில் வலிமை பெறுது. அமெரிக்காவோட தென்னிந்தியாவில் சென்னையில் இதோட வரவேற்பை பார்த்து தான் அதோட தலைமையத்தையே சென்னைக்கு மாற்றுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்பு இயக்கம் மாதிரி தான். இந்து மறைநூல்களில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதில் இவ்வளோ கருத்துக்கள் இருக்குன்னு வெளிநாட்டவர் சொல்லும்போது இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கிடையே அவங்க நம்மளோட பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன அப்படிங்கிற பெருமிதம் உருவாகும் போது நான் ஏன் அடிமையாக இருக்கணுங்கிற கேள்வி வரும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நீ யார், நீ எங்கிருந்து வந்த, உன்னோட சமூகம் என்ன, உன்னோட வரலாறு என்ன, தமிழ் பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன, வீரம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வரும்போது உங்களை யார் அடக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்கள் நிமிருவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தவர் அப்போ வந்து இல்லை, ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே மூவேந்தர் காலகட்டங்கள்லேருந்தே நமக்கு அந்த பாரம்பரியம் இருக்குது. சரியா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற பேரே புது புக்கில் இடம்பெறல. அதனால் தெரிஞ்சு வச்சுங்க, தியோசபிக்கல் சொசைட்டினாலும் பிரம்மஞான சபைனாலும் ஒன்று தான். தியோசபிக்கல் இது அதோட ஒரிஜினல் பேர் தியோசபிக்கல் சொசைட்டி. வந்து 2 கிரேக்க வார்த்தையோட இது தியோஸ் சோஃபாஸ் அப்படிங்க. தியோஸ் அப்படின்னா கடவுள், சோஃபாஸ் அப்படின்னா அறிவு. அதுதான் தியோசபிக்கல் சொசைட்டி. கடவுள் அறிவை சார்ந்த ஒரு இயக்கம்னு அர்த்தம். சரியா? பல்வேறு முரண்பாடுகள் இருந்துச்சுங்க. இந்த அமைப்பு அதே ஒரு நிமிஷம். அதாவது நீதி கட்சிக்கும் பிரம்மஞான சபைக்கும் ஆகாது, பெரியாருக்கும் பிரம்மஞான சபைக்கும் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான நிறைய வந்து திராவிட இயக்கங்களுக்கு, சில இந்த இயக்கங்களுக்கும் இதுக்கும் ஆகாது. அதாவது பிராமணியத்தை எதிர்த்த இயக்கங்களுக்கும் பிரம்மஞான சபைக்கும் ஆகாது. பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்தது இந்த தியோசபிக்கல் சொசைட்டி தான். சரிங்களா? ஸோ பௌத்தம்னு வரும்போது அயோத்திதாசர் வந்துடுவார். அயோத்திதாசர் பௌத்தத்துக்கு மாறுறதுக்கு காரணமே இவருக்கு அயோத்திதாசர் பண்டிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டியோட ஆல்காட்டோட இருந்த ஒரு தொடர்பு தான். அவர் என்ன பண்ணுறாரு, ஆல்காட்டு அயோத்திதாசர் பண்டிதரை இலங்கைக்கு அழைச்சிட்டு போகிறார். ஏன்னா இலங்கைக்கோட அரச மதம் இன்ன வரைக்கும் பௌத்தம் தானே. அங்கே நிறைய புத்த பிச்சுக்களை பார்க்குறார். ரொம்ப முக்கியமான புத்த பிச்சுக்களான அனகரிகா தர்மபாலா, ஆச்சாரிய சுமபங்களா, அந்த பௌத்த பிச்சுகளை தொடர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, அயோத்திதாச பண்டிதர் பௌத்தத்துக்கு மாறினார். அதற்கு முக்கியமாக பின்புலத்தில் இருந்த ஒரு ஆளுமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபையின் நிறுவிகளில் ஒருவரான ஹென்றி ஆல்காட். ஸோ பிரம்மஞான சபைன்னு வந்துச்சுனாவே நாம் இந்த பியூட்டிஃபுல் லேடி அன்னிபெசன்ட் அம்மையாரோட பங்களிப்பு எல்லாம் பார்க்க முடியாது. சரிங்களா? ஆல்காட்டு தான் அவரோட தலைவராக நிறுவி அதோட தலைவராக இருந்தார். அவரோட மறைவுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமையேற்கிறாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமையேற்றதும் இதோட செல்வாக்கு இன்னும் அதிகரிக்குது. 1847 அயர்லாந்தில் சேர்ந்த ஒரு பெண்மணி இவங்க 93 தான் இந்தியா வராங்க. சரிங்களா? ஆல்காட் வந்து பார்த்தீங்கன்னா 907 இறக்கும்போது அந்த அமைப்பின் தலைவராக இவங்க பொறுப்பேற்கிறாங்க. சரிங்களா? இவங்க 93 இந்தியா வராங்க இல்லையா? இவங்க அயர்லாந்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவ மதத்தை, என்ன மதம்னு தெரியல, அதை மென்ஷன் பண்ணல, அன்னிபெசன்னு போட்டிருக்காங்க. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இவங்க மாறல. அதாவது மதம் மாறல, இந்துவோட கல்ச்சருக்கு இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. 1898 காசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா காலத்தில் இந்த இந்து கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியாக மாறி போச்சு. அம்மையார் என்ன பண்ணுறாங்க, உபநிடங்கள், அறிவு சாரம், கீதை, வீரகாவியம், புராணம், தர்ம சரித்திரங்கள், ஸ்மிருதிகள், கதைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த விளக்கங்களே அளிக்கிறாங்க. ஒரு அயல்நாட்டு பெண்மணி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியே நீங்கள் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் படைச்சவங்க தெரியுமா, நீங்கள் போய் இவங்களுக்கு அடிமையாகிறீங்க அப்படிங்கும்போது வேற ஒருத்த வந்து சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் கோபம் வரும்ல. அந்த மாதிரியார் ஒரு வேலை பண்ணாங்க. தன்னாட்சி இயக்க சங்கத்தை நிறுவி இந்தியாவிற்கும் தன்னாட்சி வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வைத்தவங்க. ஸோ இவங்களோட கருத்துக்களை பரப்பதற்காக தான் 2 முக்கியமான பத்திரிகைகள் தொடங்கினாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா, இன்னொன்று காமன்வெல்த். அதே மாதிரி இந்தியனே விழித்தெழு அப்படிங்கிற இவரோட அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சொற்பொழிவுகள் அடங்கியது. அதே மாதிரி 1914 பொது வாழ்வு அப்படிங்கிற வார வெளியீட்டை நிறுவுறாங்க. பின்னாடி நவ இந்தியா அப்படிங்கிற 4 இதழையும் தொடங்குறாங்க. ரீசெண்டாக ஒரு தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நவ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவிக்கா கொடுக்காம இவங்களோட பேர் கொடுத்துருந்தாங்க. இதுதான் காரணம். சரியா? நவ இந்தியா அப்படிங்கும்போது இவங்களோடையும் தொடர்பு படுத்திங்க. இவங்களோட பத்திரிகைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்டது. காரணம் பகுத்தறிவாதங்கள், தன்னாட்சி, அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியது. 1904 சென்னையில் இந்து சங்கத்தை நிறுவுறாங்க. பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார்.
அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். டாம் டாம் அல்லது டமாரம். இது என்னடா டாம் டாம் டமாரம்னா இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. வெள்ளைக்காரங்களை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. போராட்டவாதிகள்லாம் போராட்டவாதி அன்னிபெசன்ட் அம்மையார்னு காந்தியடிகளே சொன்னாங்கன்னா பாருங்க. இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டுக்கு தலைமை வகித்த முதல் பெண்மணி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட். என்ன சொல்றாங்க இவங்க? நான் ஒரு இந்திய சேவல், நான் கூவிக்கொண்டே இருப்பேன், நான் ஒரு டமாரம், காலை டமாரம், அதிகாலையில் எந்திரிச்சு தன்னாட்சிக்கான சுதந்திரத்துக்கான என்னோட கூவலை வந்து சொல்லிகிட்டே இருப்பேன்னு சொன்னீங்க. நான் ஒரு இந்திய சேவல் கூவிக்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னாங்கன்னு ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க. இவரை பற்றி சொல்லும்போது அன்னிபெசன்ட் அம்மையார் இந்திய இதயம் கொண்ட அயர்லாந்துக்காரர், இந்துவை போல் உடையணிந்து இந்துவை போல் வாழ்ந்து இந்து சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர் இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள். சரியா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்பு இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். சரியா? சாதி எதிர்ப்பு இயக்கங்கள்னு வரும்போது முதல்ல நம்மளுக்கு ஜோதிபா புலே தான் வருவார். இவரெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம், புத்தகங்கள் இல்லாத பல தகவல்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்கு, பிரகதீஷ் புக்கு, வெங்கடேஷன் சார் புக்கு, கூகுள் கண்டென்ட்டு, அவுட் சோர்ஸ் மெட்டீரியலு, ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஏதாவது கேட்டிருக்காங்களா எல்லாத்தையும் கலந்து போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது இல்லாமல் 10th 12th எத்திக்ஸு எல்லாத்தையும் கலந்து போட்டு தான் எடுத்துகிட்டு வந்து, அதனால தான் இதோட மெட்டீரியலும் லேட் ஆனிச்சு, வீடியோவும் லேட் ஆகும். சரியா? ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோன்னு. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.